எதற்காகவும் விட்டுத் தரமாட்டோம். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுதான் ஒரே இலக்கு. அரசியல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? 1937 ஆண்டிலேயே இந்தி திணிப்பு தமிழ்நாட்டிலே தலை தூக்கிவிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை தமிழன் இந்தியை எதிர்த்து, அது திணிக்கப்படுவதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார். இதற்கு ஒரு ஒற்றை உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு எங்கும் 1965 ஆண்டு மாணவ சமுதாயம் கிளர்ந்தெழுந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பல மாணவர்கள் தமிழ் மொழிக்காக தன்னுயிரை தந்த நேரத்திலே நாடாளுமன்றத்துடைய மேலவையிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேசிய அந்த பேச்சை இங்கே நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள். ஆனால் சமீபத்திலே தமிழ்நாடு முழுவதும் நடந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்ட போராட்டம் அல்ல. இது மாணவர்கள் தன்னெழுச்சியாக கிளர்ந்தெழுந்து அன்றைக்கு ஜனவரி 1965 ஜனவரி 26 முதல் இந்தி நாடெங்கும் அமுல்படுத்தப்படும் தொடர்பு மொழியாக என்று அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து மாணவ சமுதாயம் திரண்டெழுந்து கண்டன குரலை எழுப்பி போராட்டத்திலே குதித்தார்களே தவிர, இது தானாக கிளர்ச்சி எழுந்த போராட்டமே தவிர நாங்கள் யாரும் தூண்டிவிட்ட போராட்டம் கிடையாது. மாணவ சமுதாயத்துடைய தன்னெழுச்சியாக வந்த போராட்டம் அந்த போராட்டம் என்பதை நாடாளுமன்றத்திலே அன்றைக்கு எடுத்துரைத்தவர் தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதைத்தான் இன்றைக்கும் சொல்லுகிறோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, வேறு யாரும் அல்ல. இந்தி திணிப்பு என்று வந்தால் தமிழன் தானே கிளர்ந்தெழுவான், போராடுவான். அதற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அவர்களை யாரும் தூண்டிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வேலை திமுகவுக்கும் தேவையில்லாதது. நாங்கள் போய் ஒவ்வொருவரையும் நீங்கள் போராடுங்கள் என்று அழைக்க வேண்டியதில்லை. தன்னெழுச்சியாக அந்த போராட்டம் உருவாகும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் தமிழ் உணர்வு மிக்கவர்கள். செம்மொழி தமிழ் என்று தமிழுக்கு அந்தத்தை பெற்று தந்திருக்கிற இயக்கம் தலைவர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகம். எனவே செம்மொழி தமிழுக்கு ஆபத்து என்று சொன்னால் கிளர்ந்து எழுதக்கூடியவன் தமிழனே தவிர அவனை யாரும் தூண்டிவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்தி திணிப்புக்கு இன்றைக்கு இங்கே சிலர் இன்றைக்கு அவர்கள் வரவேற்கின்ற வகையிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிலர் பேசுகின்ற பேச்சுக்கள், கருத்துக்கள், இவர்கள் தமிழர்களா, இவர்கள் உடலிலே ஓடுவது தமிழ் ரத்தமா என்று ஒவ்வொருவரையும் என்ன செய்கின்றது. தமிழுக்கு ஆபத்து என்று சொன்னால் தமிழன் ஒன்று கூட வேண்டுமே தவிர இன்றைக்கு ஏன் இந்தி படிக்கக்கூடாது என்று கேட்கின்றவன் தமிழனாக இருக்க முடியாது. அதை திணிக்காதே என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். நீ வேண்டுமென்றால் எங்கே வேண்டுமென்றாலும் போய் படித்துக்கொள். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய குரலுக்கு இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே வர இருக்கின்ற தொகுதி மறுவரை திட்டம் என்பது நமக்கு மிகப்பெரிய பாதகத்தை உருவாக்கும். எனவே நாம் ஒன்றெழுந்து இப்பொழுதே நம்முடைய போராட்டத்தை துவக்க வேண்டும் என்று அறிவித்த நேரத்திலே இங்கே இருக்கின்ற ஒரு சிலர் எப்பொழுது நாடாளுமன்றத்திற்கான தொகுதி மறுவரை வரப்போகிறது, யார் சொன்னது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்வது 1952 இந்தியாவிலே முதல் நாடாளுமன்ற தேர்தலும் அனைத்து மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் வந்தது. அதிலே 7.3 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1961 மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது.
8.4 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 522. அதிலே தமிழகத்திற்கு 41. ஆனால் 1971 ஆண்டிலே மீண்டும் தொகுதி மறுவரை செய்யப்பட்டது. 543 நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட்டன. 10,01,000 பேருக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று உருவாக்கப்பட்ட நேரத்திலே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சிறப்பாக